அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா நாங்க வந்து துபாய் ட்ரிப் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்க பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. "எப்படி பிளான் பண்ணீங்க? எவ்வளோ ஆச்சு? எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு?" சொல்லிட்டு. சரி ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. ஹஸ்பண்ட் அங்கேயே தங்கி வேலை செய்றனால, அவர் ட்ரிப்புக்கு முன்னாடியே எவ்வளோ செலவாகும்? எங்கெங்க போறோம்? அப்படிங்கிறது கிளியரா ஒரு பிளான் மாரி ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நாங்க 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ தட் ஒரே டைம்ல எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சென்னையிலேருந்து போகும்போது நாங்க எமிரேட்ஸ்ல தான் போயிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பரா இருந்தது. அதாவது 2 அடல்ட்ஸ் அண்ட் 1 கிட்க்கு டோட்டலா 2080 ஆச்சு. டூரிஸ்ட் விசாக்கு 1 கிட் அண்ட் 1 அடல்ட்க்கு 580 ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க அரவுண்ட் 4 டேஸ் துபாய்ல தங்குனதுக்கு எங்களுக்கு 980 பக்கம் வந்தது. துபாய்ல நம்மளுக்கு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா பிளேஸுமே நம்மளுக்கு துபாய் மால்ல தான் இருக்கு. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா வெளிய வர வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாரி எல்லாமே அதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு புர்ஜ் கலிஃபா போயிருந்தோம். அங்க வந்துட்டு எவ்ளோ ஃப்ளோர் இருந்தாலும் சில ஃப்ளோருக்கு தான் ஆக்சஸ் இருக்கு. நாங்க வந்து 125 ஃப்ளோர் லெவல் அத தான் நாங்க செலக்ட் பண்ணியிருந்தோம். அது பிளஸ் ஃபிஷ் அக்வேரியம் காம்போவா எடுத்துட்டோம். அது வந்து டோட்டலா எங்களுக்கு 980 கிட்ட ஆச்சு. நாங்க சீசன் டைம் போல. ஆனா அதுக்கே நாங்க அங்க அந்த ஃப்ளோர்க்குள்ள போறதுக்குள்ள அவ்ளோ நேரம் கியூல வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் இல்ல ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி அந்த புர்ஜ் கலிஃபால அந்த 125த் ஃப்ளோர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டுங்க. பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு. வெளிய பார்த்தாலுமே சூப்பரா இருக்கும். பிளஸ் அங்க அந்த லெவலுக்கு ரீச் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதுல போவோம். ஒரு லிஃப்ட்ல. அதுவுமே செமையா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. லிஃப்ட்ட கூட இவ்ளோ அழகுபடுத்தலாமா? அப்படிங்கிற மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நாங்க புர்ஜ் கலிஃபா முடிச்ச உடனேயே ஃபுட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க டைரக்ட்டா ஃபிஷ் அக்வேரியம் போயிட்டோம். ஃபிஷ் அக்வேரியம் வேற லெவலுங்க. வெளிய இருந்து பார்க்கும்போதே, வாவ்! என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு அப்படிங்கிற மாரியே தான் இருந்துச்சு. என்ன சொல்றது? நம்ம காசு குடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு வொர்த்தா இருக்கும். என் பொண்ணு நல்லா வெளிய நல்லா என்ஜாய் பண்ணா. ஆனா ஒன்ஸ் உள்ள போனோனமே அழுது ரகளை பண்ணிட்டா. நீங்களே பாருங்க. இங்க பாரு சாக்கு இங்க பாரு மேல பாரு குபு மேல பாரு மேல பாரு இங்க பாரு மேல பாரு இங்க பாரு இதாடி ஷார்க் வேணா ஷார்க் வேணா இங்க பாரு பாப்பாவ சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. உள்ள கிளீன் பண்ணதுக்கு ஆளுகலாம் இருந்தனால, அவங்க வந்து ஹாய் பாய்லாம் சொல்ல போக, ஓகே ஃபிஷ் ஒண்ணும் பண்ணாதுன்னு அப்படியே கூல் ஆயி ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அங்க நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், கோரல்ஸ் அதுக்கப்புறம் இந்த டைனோசரோட ஸ்கெலிட்டன்லாம் கூட வச்சிருந்தாங்க. பெங்குயின்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஆனா அது கூட விளையாடுறதுக்கு தனி காசு. அந்த 2 இடம் தாங்க அன்னைக்கு ஒரு நாள் கவர் பண்ண முடிஞ்சது. திரும்ப அடுத்த நாள் நாங்க மறுபடியும் திரும்ப துபாய் மால் வந்திருந்தோம். அங்க ஸ்கை வியூ அப்சர்வேட்டரின்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் செட்டப்பு, அப்புறம் அந்த கிளாஸ்ல அந்த ஸ்லைடிங் பண்றது, அதுக்கப்புறம் எட்ஜ் வாக் பண்றது, அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஒண்ணொண்ணுத்துக்குமே பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க இப்ப பார்க்குறது தான் வந்துட்டு கிளாஸ் ஸ்லைடிங். நம்ம நினைப்போம் அப்படியே உட்காந்தோமா அது சட்டுன்னு போயிடும்னு. இல்ல நம்ம ஒரு பை மாரி குடுத்துர்றாங்க. அதுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம தான் அப்பப்போ உந்தி உந்தி கீழ போக வேண்டியதா இருக்கு. இது வந்து ஸ்கை வியூ அப்சர்வேட்டரி. இதுவும் துபாய் மால்ல தான் இருக்கு. ஃபுல்லாவே கிளாஸ். ஸோ இங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதே மாரி கிளாஸ் எட்ஜ் வாக்குங்கிறது அந்த பில்டிங்கோட எட்ஜ்ல அப்படியே நடக்க விட்டுர்றாங்க. பட் ஆனா, நம்மளுக்கு தேவையான அந்த புரொடெக்ஷன் சூட்டு, அப்புறம் ஒரு ஆளு எல்லாமே கூட இருந்துட்டே தான் இருக்காங்க. அதுவும் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எல்லாமே போட்டுட்டு ஒரு தற்கொலை முயற்சி மாரி தான் இருந்தது. அ அது கூட ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு ஒரு அரவுண்ட் 350 AD வந்துச்சு. ஜஸ்ட் 2 டேஸ் தான் நான் இதில கவர் பண்ணியிருக்கேங்க. அ நாங்க ஸ்பெண்ட் பண்ணது மொத்தம் அரவுண்ட் 6 to 7 டேஸ். அப்கமிங் வீடியோஸ்ல ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு, ஃபைனல் வீடியோல டோட்டலா எவ்வளோ பட்ஜெட் வந்ததுன்னு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.